இன்ஸ்டால் ஆகிருச்சு. இப்போ ஃபோனு வந்து ரீசெட் ஆகிருச்சு. ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் வந்து ஆன் ஆகிருச்சு. இதில் வந்து ஆண்ட்ராய்ட் 10ல் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செட்டிங்ஸ் போகும். செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, மேலே பார்த்தீங்களா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10ல் தான் வந்துருக்கு. இங்கே சைடில் இருக்க கலர்லாம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ டிஸ்பிளேக்கு தனி இது எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதே ஆண்ட்ராய்ட் 9ல் பார்த்தீங்கன்னா ஒரே க்ரீன் கலரில் மட்டும்தான் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து டார்க் தீம் வந்து எனேபிள் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கிறாங்க. டிஸ்பிளேயில் போய்ட்டு டார்க் தீம் இருக்குது பார்த்தீங்களா, இது எனேபிள் கொடுங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே டார்க்காக மாறிடுச்சு. ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு இது டார்க் தீமு. செகண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டைல் மாற்றிக்கலாம். இந்த ஸ்டைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டைல்ஸ் எல்லாமே மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து இது வந்து தேர்ட் ஒன்று கொடுத்து அப்ளை கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு. இப்போ மேலே இருந்து கீழே பாருங்கள், உங்களுக்கு இந்த கலரு இதோட ஸ்டைல்ஸ் அதே மாதிரி செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஸ்டைல் எல்லாமே மாறி இருக்கும். இதை நீங்களாக ஓனாக கூட நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸ்டைல்ஸில் போய்ட்டு இந்த ப்ளஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா, எந்த கலர் வேணுமோ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா இந்த ஃபாண்ட் இதில் சேவ் பார்த்தீங்கன்னா இதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நம்ம மெனு அதுக்கு வந்து எத்தனை கிரிட் வேணும் அதையும் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா அப்ளை கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஃபாண்ட்டும் எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்டு. தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மோட்டோ என்ன எந்த ஸ்பெஷலாக விட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோலர் நேவிகேஷன் தான். இப்போ நம்ம பழைய இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரு பட்டனு இந்த மாதிரி ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் 10 நியூவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சி ஹவ் இட் ஒர்க்ஸ் கொடுங்க. 10 இட் ஆன் கொடுத்துட்டிங்கன்னா கெட் ஸ்டார்டட். இதில் ஸ்பெஷலாக என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலரு இப்படி மேலே ஸ்வைப் பண்ணிங்கன்னா அது வந்து ஹோமுக்கு வந்துடும். பேக் வருதுனால இந்த பேக்கு தள்ளினீங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். ஓகேவா? இது வந்து பேக் இதுக்கு. அதே ரன்னிங் அப்ளிகேஷன் பண்ணோம்னா இப்படி இழுத்துட்டு வந்து சென்டர்லேருந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரன்னிங் அப்ளிகேஷன் நல்லா வந்துடும். ஓகேவா? இது ஒரு இது வந்து உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செட்டிங்ஸில் இருக்க ஐகான்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து மொபைல் ஹாட்ஸ்பாட் போய் பார்த்தீங்கன்னாலும் வைஃபை இதெல்லாம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு டிசைன் எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அதே மாதிரி வைஃபை வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுற ஆப்ஷன் இந்த இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ப்ளூடூத் கனெக்ஷன் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து கனெக்டிவிட்டி சிம்பிள் இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு தான் கொடுத்துருக்குறாங்க. சிம்பிள்லாம் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஃபோன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா அதே மாதிரி அதே ஸ்பீடு இது தான் இருக்குது. உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ண தான் தெரியும் இதில் ஏதோ ப்ராப்ளம் வருதா இல்லை வந்து நல்லா தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்களா. அப்டேட்டட் டு ஆண்ட்ராய்ட் 10. ஓகேவா? ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட்டட் டு ஆண்ட்ராய்ட் 10 வந்துருக்குது. மற்றபடி வேறு எதாவது பார்த்தீங்கன்னா அசசபிலிட்டி வந்து இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அசசபிலிட்டி ஓப்பன் பண்ணோம்னா கீழேருந்து 2 ஃபிங்கர்ஸ் எல்லாம் இப்படி மேலே ட்ரை பண்ணணும். ஓகேவா? அது பண்ணிங்கன்னா தான் இது வந்து ஓப்பன் ஆகும். இங்கே இருக்கிறது வந்து எடுத்துட்டாங்க அதே மாதிரி. ஓகே மக்களே, இதுதான் அந்த வீடியோவில் வந்து அதாவது ஆண்ட்ராய்ட் 9லேருந்து ஆண்ட்ராய்ட் 10க்கு மாற முன்னாடி ஃபோன் வந்து எப்படி இருக்குன்னு அந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இது மோட்டரோலா ஒன் மேக்ரோ ஃபோன் வச்சுருந்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது மேலும் இதுவும் போல் வீடியோவை பார்க்கணுன்னா நம்ம ஊர் டெக்குங்கிற சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ்.